ஹாய் சார், நான் ரஞ்சினி பேசுகிறேங்க சார். சார், உங்களோட செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடினா எங்கள் லைஃப் வந்து மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க சார். ப்ரெக்னென்ட் ஆகலை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. ஒரு சோர்ஸ் இல்லாமையே இருந்தோம். அப்புறம் அவங்க இங்கே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அங்கே ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அன்செக்யூர்டாக இருந்தோம் 2 பேருமேவும். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து உங்களோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாமேவும் யூடியூப்பில் கேட்டுட்டு இருந்திருக்காரு. எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கில் இருக்கிற பிஸி ஷெடியூல் வந்து அதில் ரன்னிங்கில் இருப்பேன். இவர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். நான் என்னன்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் கடைசியாக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நான் சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனை கையில் கொடுத்துருந்தாரு. நீங்கள் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட 1 hour நீங்கள் எனக்கு ஃபோனில் தனியாக பேசுனீங்க. எனக்கு அப்போவே ஓகே, உங்ககிட்ட கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. உடனே உங்ககிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம், செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கே நீங்கள் எனக்கு டைமும் கொடுத்துட்டீங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. அந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது எனக்கு. அந்த செஷன் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல், எனக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆனது. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருந்தீங்க. டெய்லியும் இதை உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை நான் டெய்லி மார்னிங் நைட் எனக்கு ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் நடுவில் எனக்கு டைம் இருந்ததுன்னா அப்பவும் நான் கேட்டு எடுத்துருந்தேன். நான் உங்ககிட்ட பேசி கரெக்டாக 17வது நாள் நான் வந்து ப்ரெக்னென்சி கார்டு வாங்கிட்டு செக் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சது. ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அந்த மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட். நிறையா மெடிக்கல் லைன்ஸ் அதெல்லாம் போய் ரொம்ப டிப்ரெஷன், ஏண்டா வாழ்கிறோங்கிற அளவு நான் கீழே இருந்தபோது, இல்லை உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூலயமா எனக்கு கனெக்ட் ஆச்சு சார். சொல்லுவாங்க சிலர், ரைட் டைம், ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் பர்சன் வாண்ட் டு பி சீ தட். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு கிடைச்சிங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் கரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து கைட் பண்ணதுனால நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் பேபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த சூழ்நிலை அந்த சமயம். அதனால் உங்களோட தான் நான் டெய்லியும் கேட்டுகிட்டே இருந்ததில் மைண்ட் செட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஒர்க்கும் எனக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. மற்றபடி எதுவுமே சொல்ல முடியல என்னால். எமோஷ்னலாக தான் இருந்தது எனக்கு ஃபுல்லாகவே. ஒவ்வொரு நாளும் நான் அதை கேட்க எனக்கு அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு இப்போ நடந்திருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட செஷன் எனக்கு என்னோட லைஃபைவே மாற்றிருக்குங்கிறத சொல்லலாம் சார். தேங்க்யூ சார்.